அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் ஐகான் டச் பண்ணிக்கங்க. தயவு செஞ்சு வீடியோவ பார்த்துட்டு, வீடியோவுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல உங்க பதிவுகள போடுங்க. வீடியோவ 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தயவு செஞ்சு ஹைப்ன்னு ஒரு பட்டன் இருக்கும். ஹைப்ப குடுத்துக்கங்க. வீடியோக்குள்ள போவோம். வீடியோல இன்னைக்கு எத பத்தி பேச போறோம் அப்படின்னாக்க, ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கு. என்னால சிரிக்காமயும் இருக்க முடியல, கோவப்படாமயும் இருக்க முடியல. மிகப்பெரிய அளவுல சந்தோஷமான ஒரு நிகழ்வா தான் இந்த வீடியோவ கொண்டுட்டு போறேன். இதில பாருங்க, கதறல், கதறல், கதறல். இந்த கதறலுக்கு முன்னால ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லிடுறேன். நமது தமிழக முதலமைச்சரா பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு முதல் கல்வி விருது அப்படிங்கிறது இந்த மாத இறுதிக்குள்ள குடுக்கிறதா இருக்காங்க. இந்த ஒரு சந்தோஷமான தகவல நம்ம தான் உங்களுக்கு முதல்ல சொல்றோம். நீங்க இதுக்கு முன்னால எந்த ஒரு சேனலோ, எந்த ஒரு செய்தி சேனலோ சொல்லியிருக்காது. இந்த மாத இறுதிக்குள் வெற்றி தலைவர் விஜய் அண்ணா அவர்கள் சென்ற முறை வரைக்கும் ஒரு கட்சியின் தலைவராகவும் ரசிகராகவும் ஒரு ரசிகர் மன்றம் சார்பாகவும் வழங்கப்பட்ட விருதுகளின் உச்சமாக இன்று நமது தமிழக முதலமைச்சராக அந்த விருதை உங்களுக்கு வழங்க காத்திருக்காரு. அதுக்கான தகுதியுடைய மாணவர்கள் தங்களது விண்ணப்பங்களை விண்ணப்பிக்கிறதுக்கு தயவு செஞ்சு தயங்காதீங்க. உங்களோட விண்ணப்பங்களை கொடுத்து நீங்கள் என்ன மார்க் அடிப்படையில் வச்சுருக்கீங்க அந்த தகவலை கழகத்தில் உள்ள சகோதரர்கிட்ட சொல்லி உங்கள் பெயர்களை பதிவு பண்ணிக்கோங்க. அடுத்து உள்ளூரில் வருவோமா? ஒரு 7:30 தெரியும், 8:30 தெரியும், யாருங்க 9:30? பயங்கரமாக இன்னைக்கு சட்டசபைன்றது மக்களுக்கான ஒரு சபை. மக்கள் பிரச்சனையை பேச வேண்டிய ஒரு இடம். இந்த மக்கள் பிரச்சனையை பேச வேண்டிய இடத்துல இதெல்லாம் பேசவே விட மாட்டோம். இவனுங்க எதையாவது விட்டோம்னா நம்மளோட ஊழலை தோண்டிட்டு வந்து சட்டசபையில் சொல்லிடுவாங்கன்னு பயந்துக்கிட்டு இந்த தீய சக்தி பால்டாயிலு பார்த்துக்கங்க. என்ன வேலை பார்த்துருக்கான் தெரியுமா? நம்ம ஆளு ஏதாவது ஒன்றை கிளப்பிட்டா புஷ்ஷுன்னு எந்திரிச்சிடுறது. புத்துக்குள்ளே இருந்து வர நல்ல பாம்பு, அது வெறும் ஊளைப்பாம்பு. அது ஓலைப்பாம்புங்க. அது ஒரு நல்ல பாம்பெல்லாம் கிடையாது. அந்த ஓலைப்பாம்பாக இருக்கும்போதே இந்த சீருது அப்படின்னா அதெல்லாம் என்னத்தை இன்றைக்கி சட்டசபையில் விவாதிக்க வேண்டியது 2000 கோடிக்கான உங்களதோட ஒரு கான்ட்ராக்ட் வந்து தமிழக முதலமைச்சர் வந்து கேன்சல் பண்ணிட்டாரு அப்படிங்கிற விடயத்தை நீங்கள் கேட்கணும். ஏங்க, எங்களோட ஆட்சியில் நாங்கள் சரியான நபருக்கு தானே அந்த கான்ட்ராக்ட் கொடுத்தோம், நீங்கள் எப்படி அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணலாம், அதில் என்ன ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. நீங்கள் தான் உத்தம புத்திரங்க. நீங்கள்லாம் சோத்துல உப்பை போட்டு தான் திங்கிறீங்க. நாங்கள்லாம் மான மரியாதைக்கு கட்டுப்பட்டவங்க. நாங்கள்லாம் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போடுறவங்க. அடுத்தவன் காசு 5 பைசா கூட ஆட்டையை போட மாட்டோம். பல லட்சம் ரூபாயை ஆட்டையை போட்டு நாங்கள் சுவிஸ் வங்கியில் சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்கிற நாதாரிகளே, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன்டா, நீங்கள் சட்டசபையில் எதை பற்றி பேசியிருக்கணும், எதை எடுத்துகிட்டு போயிருக்கணும், எதுக்கான அந்த விவாதமாக இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு ஏதோ இவங்க நம்மளை கொண்டுட்டு வந்து கவுத்தி விட போகிறாங்க, நம்ம பண்ணின ஊழல்களை எடுத்து பேச போகிறாங்க. இந்த நாட்டு மக்கள் பூராமே இன்றைக்கி சட்டசபை நிகழ்வுகளை கிட்டத்தட்ட 1 கோடி பேர் 1.5 கோடி பேர் தொலைக்காட்சிகள்லையும் மற்றபடி மொபைல்லையும் பார்த்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 2 கோடி பேர் பார்த்துட்ருக்காங்க ஒவ்வொரு சட்டசபை நிகழ்வுகளையும். 2 மணி நேரத்திலே நிகழ்வு கட்டாகி போச்சு. இந்த கட்டானதுக்கு அப்புறம் பாருங்கள், ஒரு ஆளுநருக்கு நன்றியுரை செலுத்துறதுக்கு முன்னால் அரசின் திட்டங்களை அறிவிக்கக்கூடாதுன்ற ஒரு 4ஆம் தர அறிவு கூட இல்லாமல் இந்த பால்டாயில் எப்படி துணை முதலமைச்சராக இருந்தார்? இல்லை, கூட இருக்கிற எம்எல்ஏக்கெல்லாம் பல வருஷம் நீங்களாம் எம்எல்ஏவாக இருந்தவங்க, அமைச்சராக இருந்தீங்க. இல்லை, அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டீங்களா? கட்சியில் ஒரு இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக உட்கார வச்சுட்டா மட்டும் பத்தாது. அந்த எதிர்கட்சி தலைவருக்கு எதை எப்போ கேட்கணும், எப்படி கேட்கணும், எந்த மாதிரி இந்த அவையை வந்து இந்த சபை நாகரிகம் தெரிஞ்சு கொண்டுட்டு போகணுன்ற 4ஆம் தர அறிவு கூட இல்லாத ஒரு சபை நடத்தையை இன்றைக்கி நாங்கள் பார்க்க முடிஞ்சிச்சு. என்ன கேட்குறாங்க? ஏன் இந்த ஊழல் நடந்துச்சு, ஏன் கரண்ட்டை கட் பண்ணுறீங்க, நீங்கள் எதுக்காக இந்த மாதிரியான செலவெல்லாம் பண்ணியிருக்கீங்க, இன்றைக்கி 13.5 லட்சம் கோடி ரூபாயை வந்து கடன் வாங்கியிருக்கீங்க, இந்த கடனை எதுக்காக வாங்கினீங்க, அந்த வெள்ளை அறிக்கையின் மீதான விவாதத்தை நடத்தக்கூடாது அப்படின்ட்டு இந்த நயவஞ்சக நாதாரியை இந்த கலகத்தை பண்ணிட்டு தர்றாங்க. எத்தனை நாளைக்கு தான் அந்த கலகத்தை பண்ணுவ? எத்தனை நாளைக்கு ஓடி ஒளிவ சொல்லு? உன்னால் எவ்வளோ நாள் ஓடி ஒளிய முடியும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா. ஏன்னா 22ஆம் தேதி கோர்ட்டு உங்களுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிருச்சு. 22ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வாங்கியிருந்த ஊழல், பண்ணியிருந்த காசு எல்லாத்துக்கும் எவிடன்ஸோட அமலாக்கத்துறை கொண்டுட்டு போய் கோர்ட்டில் ஒப்படைக்க சொல்லி நம்ம முதலமைச்சர் கையில் கொடுத்தாச்சு. அந்த பேப்பர் கைக்கு வந்தாச்சு. இனி கோர்ட்டில் கொண்டு போய் ஒப்படைக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க. அப்போ நீ இங்கே கலகம் பண்ணதுனாலையோ, சபையை நடத்த விடாமல் பண்ணுறதுனாலையோ எதுவும் நடக்க போகிறதில்ல. 2வது, தேசிய கீதம் பாடுறதுக்கு முன்னால் தமிழ்த்தாய் வாழ்த்தை
பாடிட்டு 2 தடவை தேசிய கீதம் பாடிட்டாங்க. பாடுனா என்னையா தப்பு? அது என்ன பால்டாயிலா குடிச்சு செத்தா போறோம்? 10 தடவை பாடினாலும் இந்தியனா இருக்க ஒவ்வொருத்தனுக்கும் இருக்கிற உணர்வு. அந்த தேசிய கீதம் ஒலித்தவுடன் நீ எந்த இடத்துல நிற்கிறியோ அந்த இடத்துல பாம்பு தீண்டினால் கூட வழி இல்லை என்று பொறுத்து கொண்டு நிற்க வேண்டிய இடம். என் தேசத்துக்காக எனக்காக ரத்தம் சிந்திய அந்த தலைவர்களுக்காக நான் அங்கே நிற்கிறேன் அப்படின்னு. இது எனது தேசிய கீதம். அந்த தேசிய கீதத்தை எத்தனை தடவை பாடுனா உனக்கு என்ன வலிக்குது? நீ திராவிடம் திராவிடம் பேசி எங்களையெல்லாம் மண்ணுக்குள்ளே போட்டு நாசமாக்கி எனக்கு வாழ்க்கையே கெடுத்த நாதாரிய நீங்கள் இனியும் எங்களை துண்டாட முடியாது. தேசிய கீதம் பாடிட்டீங்களா? போச்சு, மத்திய அரசு வந்துடுவாங்க, வந்துட்டு போகிறாங்க, உனக்கு என்ன வலிக்குது? வந்தால் உனக்கு என்ன வலிக்குது? எனக்கு தெரிஞ்ச மொழி எனக்கு தெரிய போகுது, அவங்களுக்கு தெரிஞ்ச மொழி அவங்களுக்கு தெரிய போகுது. வேணுங்கிற மொழியை நான் கற்றுக்க போகிறேன். இதில் உங்களுக்கு எதுவும் வலிக்கலை இல்லை, எதுவும் நெறி கட்டிக்குச்சா? இல்லை. அப்போ அவனுக்கு பிடிச்சதை அவன் செஞ்சுக்கட்டும் அப்படின்னு நாங்கள் எங்கள் உரிமைக்கு வாழ முடியாத அளவுக்கு நீங்கள் ஒரு திணிப்பை கொண்டுட்டு வந்து எங்களை திணிச்சு, இப்படி தாண்டா நீங்கள் வாழணும், நீங்கள் இப்படி தாண்டா சட்டையில் அமைத்திக்கணும், நீங்கள் இப்படி தாண்டா உங்கள் பொழப்பே இப்படி தாண்டா, எங்ககிட்ட 5-10க்கு அல்லப்பட்டு கையேந்தியே நிற்கணும்டா, நீங்கள் சுயமாக சம்பாதிக்கக்கூடாதுடா, உங்களுக்கு ஓசி தான் நாங்கள் கொடுப்போம், வருஷம் பூரா உங்களை ஓசின்னு சொல்லிக்கிட்டே இருப்போம்டா, இதுதான் உங்கள் ஆசைனா உங்களை ஊழல், லஞ்ச பேரொழி, லஞ்ச பெருச்சாளி, நீங்கள் லஞ்சவாதிகள் அப்படின்னு நாங்கள் சொல்கிறதுக்கு நீ தாங்க மாட்டான். இதான் அப்படி போச்சா? சட்டசபையை விட்டு அக்கா பெட்டியில் தான் அக்கா பதறி அடிச்சுட்டு ஓடி வருது வெளியில். ஓடி வந்து வெளியில் நின்றுட்டு, ஐயோ அப்பா நான் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன், உள்ளுக்குள்ளே பார்த்தா ஒரே கலவரம் அப்பா, சட்டசபையாவா இருக்குது. நான் கேட்குறேன், அக்கா லதாக்கா, பிரேமலதாக்கா, உங்கள் கணவரை விடவா சட்டசபைக்குள்ள எல்லை மீறி வரம்பு மீறி நாக்கை கடித்து நாக்கை துருத்திக்கிட்டு கையை ஓங்கிக்கிட்டு போய் நின்னாங்க? அன்னைக்கு கேட்குறதுக்கு எங்கே போனீங்க? துப்பு இல்லை? அதுதான் சபை நாகரிகமா? எங்கள் அண்ணன் விஜயகாந்த் அண்ணனை தப்பாக சொல்லணுன்றதுக்காக சொல்லலை, இதுக்கு முன்னாலும் அப்பேற்பட்ட செயல்கள் நடந்திருக்கு. ஒரு நாத்தடிப்பான ஒரு வார்த்தையை அம்மையார் சொன்னாங்கன்றதுக்காக தான் எங்கள் விஜயகாந்த் அண்ணன் நாக்கை கடிச்சுக்கிட்டு விரலை நீட்டிக்கிட்டு அங்கே போனார். அப்போ அது சரி அப்படின்னா இன்றைக்கி எங்கள் வெற்றி தலைவர் விஜய் அண்ணாவை ஏய் அப்படின்னு கேட்கக்கூடிய, உரிமையில் கேட்கக்கூடிய அந்த நாதாரி அப்படின்ற ஒருத்தனுக்கு நாங்கள் என்ன மரியாதை கொடுக்கணும்? இன்றைக்கி நாட்டின் முதலமைச்சர் 9 பிடிக்குதோ பிடிக்கலையோ, உனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ அதெல்லாம் எங்களுக்கு கவலையே இல்லை. இன்றைக்கி 9 கோடி மக்களுக்குமான ஒரே தலைவன் முதலமைச்சர், இந்த நாட்டின் முதலமைச்சர், அவருக்கான மரியாதையை கொடுக்கணும். அந்த பண்பு கூட தெரியாமல் இவரெல்லாம் எப்படி எம்எல்ஏ இருப்பார்? அதனால தான் இன்றைக்கி கழகத்தின் அண்ணன் மீது வைத்திருந்த பற்றின் காரணமாக இப்பேற்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லிட்டானோன்னா அவர் கோபத்தில் இறங்கி வர்றாரு. எல்லாருக்கும் இருக்கிறது தானே. இன்றைக்கி வலைதளங்கள்லேயே எவ்வளோ பேரை ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கோம், எவ்வளோ பேர்கிட்ட கட்டி மோதி எப்படா எங்கள் அண்ணனை பேசலான்னு கேட்குறான். நேர்மையானவரியா, உண்மையாக இருக்கார், மக்களுக்கான தலைவராக இருக்கார், அவரை ஏறி ஒருமையில் பேசி அதனால் மாடு மேய்க்கிற கூடமா சட்டசபையா? உங்களுக்கு நாகரிகம் இருக்கா? உண்மையிலே நீங்கள்லாம் உண்மையிலே மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சு வந்த மாதிரி தெரியலை, 4ஆம் தரமாக ஜெயிச்சு வந்த மாதிரி தான் தெரியுது எங்களுக்கு பார்க்க. நீங்கள் எப்படி ஜெயிச்சு வந்திருக்கீங்க அப்படின்றத அந்த ஏரியா மக்கள்கிட்ட கேட்டாவே சொல்கிறாங்க, நாங்கள் ஓட்டே போடலப்பா, இவங்க எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. இன்றைக்கி நீங்கள் ஜெயிக்கிறதுக்கெலாம் வேலையே இல்லை, நீங்கள் இதை பண்ணிக்கிட்டே இருங்க, நாங்கள் இதை மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கோம். உள்ளாட்சி ஊராட்சியிலையும் உங்களை தொடச்சி மூஞ்சியில் கரியை பூசி உங்களை இந்த நாட்டை விட்டு அனுப்பாமல் நாங்கள் விடமாட்டோம். இன்னமும் சொல்கிறோம், 13 லட்சம் கோடி ரூபாய்க்கான கணக்கை நீங்கள் காமிச்சே ஆகணும். ஏன் கடனை என்னையே கேட்காம நீ வாங்கிறதுக்கு யார் ஒப்பனும்? என் பேரில் கடை வாங்க நீ யார்? உனக்கு நான் அந்த உரிமை கொடுத்தேனா? உன்னையவே எனக்கு வேலை பார்க்குறதுக்காக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து என்னோட பிரதிநிதியாக உன்னை 5 வருஷ கான்ட்ராக்டில் உட்கார வச்சுருக்கேன். உன்னை கீழே இறக்குறதுக்கும் ஏற்றி விடுற உரிமை இருக்கிற ஒரு ஆளாக கேட்குறேன். மக்கள் பணத்தை மக்கள்கிட்டே கொடுத்துரு. மக்களுக்கான அரசாக இருக்கிற வெற்றி தலைவர் விஜய் அண்ணாவை ஆட்சி செய்ய விடுங்க. அதை விட்டுட்டு நாங்கள் அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம் அப்படின்னு உல்ட்டா வேலையெல்லாம் பார்த்துட்டு தெரிஞ்சிங்கன்னா தமிழ்நாட்டில் உங்கள் ஜம்பம் பழிக்கும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. உங்கள் ஆட்டம் முடிஞ்சிருச்சு. பால்டாயெல்லாம் பார்த்து டப்பாவில் போட்டு மூடி வைங்க, அது ஓவராக துள்ளிக்கிட்டு இருக்கு. இனிமேல் வந்து ஆன்லைனில் நம்ம இனிமேல் மெஜாரிட்டி காட்டணும் அப்படின்னு சொன்னாராம். வலைதளங்களில் போய் மின்னட்டும். 12 மணிக்கு மேலே பழைய வரைக்கும் கால்களுக்கு லைக் போட்டு விளையாண்டு திரிய சொல்லுங்கள். விளையாட்டு பிள்ளையை பிடிச்சிட்டு வந்து முதலமைச்சர் ஆக்கி விட்டு எல்லாமே விளையாட்டாக போச்சு. மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.